Hi friends, welcome back to Mama Pekma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்ல வந்து நம்ம என்ன சொல்றது Day in my life. Day in my life கூட வச்சுக்கலாம். காலையிலே எழுந்திட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, பார்த்துட்டு இருந்தேன். பெருமா எடிட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தது. இதுக்கப்புறம் என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி தட்டி விழுந்தா பீச். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் செய்யணும். வெஜ் செஞ்சிட்டோம், சக்கரை பொங்கல். அடுத்து நான்வெஜ் செய்யணும். மீன் குழம்பு தான் நாங்க வைப்போம். அதனால மீன் வாங்குறதுக்கு கோவளம் பீச் போறோம். கோவளம் பீச்ல போயிட்டு நாங்க மீன்லாம் வாங்கிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்றோம், எங்க போய் என்ன வாங்குறோம் அப்படின்றத பாருங்க. ஜாலியா ஃபன்னா போவோம், என்ஜாய் ஏன்னா இந்த ஏரியா நமக்கு தெரியாது. முக்கியமான விஷயம், நாங்க எப்படி போறோம், இது கார், இதுல போல இதுல பாக்கெட்ல வச்சுக்கோம். ஏய் பைக், where is bike key? See here, KTM ல போறோம். ஆக்சுவலா இந்த ஏரியா எங்களுக்கு வந்து புதுசு. இந்த ஏரியா நமக்கு புதுசு இல்ல, அதனால தேடி கண்டுபிடிச்சு தொலாவி வாங்கி வர போறோம் எல்லாத்தையும். கோவளம் பீச் போனீங்கன்னா அங்க வெயிக்க போறாங்க. அது நம்ம அதுக்குன்னு ஒரு 10 பேருக்கு சமைக்கிறதுக்காப்பா போற கிடையாது இல்ல. பைக்ல போறல்ல, பைக்ல போறல்ல. சரி பாப்போம், வா வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு எப்படி உருண்டு நிக்குது பாவம். புள்ளிக்கு தரையில போட்டு உருண்டு உருட்டிட்டு இருக்கிற நீங்க. தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வலிக்குது, அந்த பக்கம் வலிக்குது. இப்படி திரும்ப வேகமா நல்லா தூங்குது. எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூக்கம் வருது, எனக்கு பாத்ரூம் வருது. இதுதான் எனக்கு வெது முக்கியம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு எதெல்லாம் ராசியா இருக்கணும்னு நினைக்குது பாருங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம தூக்கம் வருதாமா, பாத்ரூம் வருதாமா. ஐயோ வா போலாம். பேசுறதே கேட்காது நீ. பா நீ கேடிஎம்ல போறேன்னு எடுக்கணுமாப்பா? சாவச்சு போட்டுருவேன், நான் அப்படியே குதிச்சிடுவேன். பரவாயில்லையா? குதிக்கலாம் வேணாப்பா, ஒரு முறுக்குனாலும் கீழே வந்துருவேன். அப்ப கம்முன்னு மெதுவா போ. அதனால தான் மெதுவா போறேன். கண்ட்ரி ப்ளூட் நான் உன்னை ஏற்றி போறேன். குடிக்க தெரியாம பாஸ்டா போட்டு என்னால காத்தால வரணும்ப்பா இங்கெல்லாம். நீ வந்து 12 மணிக்கு வந்து பேக்கு வெயில் வர நேரத்துக்கு இங்க வந்துட்டு பாரு பீச் போறேன். வாவ், அடிக்கடி இப்போ அங்கே வரலாமாப்பா? ஆமாப்பா, போர் வச்சா எடுத்துட்டு வந்துடலாம். பீச்சில் வந்து உட்காந்துக்கலாமா நம்ம? வர என்ன இரவு என்ன மதியம் என்ன எப்போ வேணா வரலாம். கார் இங்கே நிறுத்தணுமா போகணுமா, அப்புறம் அந்த கல் மேலே நடக்கிறது அந்த சைடும் இந்த சைடும் இருக்குது. இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. அங்கே போகணுமா? இவங்க கிட்ட கேட்டு ஒரு நாள் மீன் பிடிக்கிறது போட்டில் அவங்க கூட போகணும். அதுதான் இப்போ வந்துட்டோம்ல இந்த ஏரியாவில். ஒருத்தர் சொன்னார். சொல்லுப்பா, என்ன பண்ணுற? புது கிச்சன் பா நல்லா பெருசா தான்ப்பா இருக்குது கிச்சனு. நீ இப்படி போகலாம், அப்படி வரலாம், இங்க இடிக்கலாம், அங்க இடிக்கலாம். பிளேட்டு அதெல்லாம் உள்ள தள்ளி வைக்க வேண்டியது தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் வஞ்சர மீன் 2 kg வாங்கிட்டோம். ஆமா, 2.25 kg. எனக்கு கடைசி ஆயிடுச்சு அப்படின்றதுனால நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால ஆஃபர் பிரைஸ்ல நம்ம வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாத்துலயும் ஆஃபர்ல வாங்குறப்பா, நீ பிறந்ததே ஆஃபர்ல தான்ப்பா. உங்க அம்மா சொல்லுவாங்க. நான் இப்ப வந்தப்போ நான் சொல்லியிருந்தேன், எப்ப பார்த்தாலும் ஆஃபர்ல போய் வாங்கிடுறான் அப்படின்னா. பிறந்ததே ஆஃபர்ல தான், வேணான்னு நினைச்சோம், கட்சியில வந்துச்சு. எப்பயுமே முதல் பிள்ளைங்களை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது பிள்ளைங்க தான் அப்படி. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. உங்க வீட்டுல வேணான்னு நினைச்சாங்களா உங்க தங்கச்சிய? கலைக்க பார்த்தாங்களா? இன்ஜினியருக்கு வேண்டி பெற்று வடமாலை சாத்தினாங்க. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப எங்க அப்பா கிட்ட வந்து பஜாஜ் ஸ்கூட்டர் இருக்கும், ஓகேவா? அது முன்னாடி வடமாலை சாத்தி விட்டாங்க. அந்த நங்கநல்லூர்ல ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். வடமாலை சாத்திட்டு வரும்போது அந்த வடமாலையெல்லாம் தின்னுக்கிட்டே வந்தேன். வீட்டுல வந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் கழுத்துல கயிறு தான் இருக்குது, வடை ஒண்ணு கூட இல்லை. எங்க அப்பா குரங்கு புள்ளையாடி இது அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்தாரு. சாப்பிட்டுமான்னு கேட்டேன். சரி சாப்பிடுன்னாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ 1-2 சாப்பிடுவேன்ட்டு மாலை முழுசா இருந்த வடையும் தின்ட்டேன் நான். பாத்துக்கோ. ஆமா, ஓவர் ரேட் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நீங்க எங்க போய் வாங்கணுமோ அங்க வாங்கணும். பீச் வச்சுக்கிட்டு பீச் பக்கத்துல போய் வாங்கினீங்கன்னா தான் சீப்பா இருக்கும். புது கிச்சன்ல என்ன பண்ற? ஒரே ஜரூரா வேலை செய்யற. உங்க அம்மா மாதிரி 3 days
அதுக்கப்புறம் நீட்டிப்பேன். டட்டடா கட்டில் இல்லாததுனால நீ நீட்டிக்க மாட்டேற. இதே கட்டில்லாம் இருந்திருந்துன்னா அவள் தான் பண்றது. ஏன்பா அவ்வளோ காசை கொடுத்து வாங்கிட்டு இப்போ பிச்சு பிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் 4 வறுத்துட்டு போகும்போது அவங்களெல்லாம் போய் சினிமா பார்த்துட்டு வந்து ராத்திரி டிஸ்டர்ப் பண்ணுவியா அவங்கள? வறுத்த எடுத்து வச்சிடலான்றேன் நான். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? இல்லை அப்போ காலையிலேயே கிளம்புவேன் அப்படின்னா நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போய் பாப்பாவை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, அப்போ நைட்டு இங்கே தான் ஸ்டே. காலையில் சீக்கிரம் கிளம்பணும்ப்பா, வேலை இருக்குது. அப்புறம் வேறு என்ன விஷயம்? ஃபுல் பசி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து வேலை கொஞ்சம் ஒர்க் இருக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குமாம்மா. எல்லாரும் நெய்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ தான் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த வாரம் திரும்பி வரலான்னு பார்த்தா கதைக்கு ஆகாது போல் இருக்குது. நம்ம வாங்கி இருந்து நமக்கு சாவி கொடுத்து போயிடலாம், அவ்வளோதான். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, ஆனால் நாங்கள் வந்து போயிடணும், அவ்வளோதான். அது பேசாமல் பேசிடுறேன். வீக்லி 2 நாங்கள் வந்துடுவோம், சாவி நாங்களே வச்சுக்கிறோம், வேலையை சீக்கிரம் முடிங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே டன். குட் ஐடியா தானே? குட் ஐடியா தான். நாங்கள் இங்கே ரெகுலராக இருக்க போதில்ல, அப்பப்போ வருவோம். வாரத்துக்கு 2 நாள் இங்கே வந்துருக்கோம். மாசத்துல 8 நாள் இருந்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஃபுல்லா கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது என்னப்பா அடுப்பு தூக்கி போட்டு வேற அடுப்பு வாங்கப்பா. இதை ஆலிசக்கா கிட்ட கொடுத்துரு. இப்படி ஸ்லோவாக இருந்தால் அது எந்த காலத்தில் மீனை வறுக்கிறது? என்ன பண்ணுறது? ஏன் ஃபாஸ்ட்டாக தானே இருக்கும், என்னமோ ஸ்லோ இருக்கும். ஏன்னு தெரியல. ஆலிசக்கா கிட்ட கேளு, அதுதான் சொல்லணும். தெரியல, அப்பவே செக் பண்ணிடுச்சு. நான் செக்கே பண்ணல. நீ செக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பயே சரி பண்ணி கொடுத்துருவோம். அடுப்பு வரும் வாங்கி வைக்கணுங்க. நான் தான் சொல்கிறேன், 4 பர்னர் வேணுமா 5 பர்னர் வேணுமா 10 வேணுமா உனக்கு? 2 இருக்கிறதே போதும். அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நீನು. ஆனால் இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குது. எப்போ வேணால் சட்டுன்னு போகணுமா கோவலத்தில் மீனை பிடிச்சின்னு வந்துடலாம். நானே போயிருக்கிறேன், நல்லா இருக்காது. நானே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஏய் போய் கொடுத்துட்டு வா. அக்கா அம்மா கொடுக்க சொன்னாங்க, இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா? அப்புறம் என்ன உடுப்போ, நீயே போ, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போப்பா, உன்னை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க, ஓடு. போ. எடுத்துட்டியா? ஓடு. இதே பொழப்பா சுத்தின்னுதுங்க. மத்தியானம் நல்லா திருப்தியா செஞ்சு சாப்பிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், எல்லாம் தூங்கிட்டோம். தூங்கவும் இல்லை, அரைக்குறை தூக்கத்துல இல்லை. எல்லாம் போனை ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து போன் நோண்டிட்டு இருந்தோம். போன் நோண்டிட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மணி 6:45 ஆயிடுச்சு. எல்லாம் குளிச்சு கிழிச்சு கிளம்பி அங்கிருந்து நாங்க எல்லாத்தையும் எங்க திங்ஸ் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஏத்துட்டு வேண்டாங்கிற திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு இப்ப எங்க போறோம் அப்படின்னா மெரினா மால் போறோம். எதுக்காக போறோம்? சினிமா பார்க்க போறோம். என்ன படம்? மகாராஜாக்கு நாங்க சினிமாக்கு போறோம். போய் முடிச்சுட்டு திருப்பி வந்து அங்க மீன் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த மீனை வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும். கரெக்ட்? எஸ், எக்ஸாக்ட்லி. இப்ப நீ கரெக்டா 7 மணிக்கு கூட்டிட்டு வரியே, எங்க மால்ல சுத்த விடக்கூடாதுன்னு தானே கூட்டிட்டு வர. நீங்க லேட் பண்ணிட்டீங்க. ஐ கான்ட் டு எனிதிங் ஃபார் தட். 5 மணிக்கே போலாம்னா நீங்க காலையிலேயே வாங்கிக்கல. நீ தூங்கி இந்த நல்லா கொரட்டை விட்டு 5 மணிக்கு வந்து 7 மணி 7:15 படத்துக்கு 5 மணிக்கு வந்து என்ன பண்ண போற? அதான் நாங்க மால்ல சுத்தி பார்த்துட்டு இருப்போமே. நீ அப்படியே பார்க்காத மாலா அது? இல்ல 100 வாட்டி வந்துருப்ப ஒவ்வொரு மாலுக்கும். சென்னையில இருக்க மால் 100 டைம்ஸ் விசிட் பண்ணது யாருன்னா அது நீயா தான் இருப்ப. என்னை விட விசிட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஷார்ட் பீரியட்ல
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தலையெல்லாம் இன்னும் காயவே இல்லை. தலை குளிச்சுட்டு இப்போ ஈரத்தில் போய் ஏசியில் உட்காந்து டிவி வச்சா சினிமா பார்க்கணும் அப்படின்னுங்க. இந்த டே இன் மை லைஃப் எடுக்கலான்னு பார்த்தா இதுங்க வந்து எடுக்கவே விட மாட்டேன்னுங்க. தொல்லை பண்ணீங்கல்ல, ஃபாஸ்ட்டாக வாங்க, டைம் ஆயிடுச்சு. பசிக்குதா சொல்லியிருந்தீங்கன்னா மீன் ஒரு எடுத்துன்னு வந்துருப்பாங்களே, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருங்களா நீங்கள். வஞ்சர ஃபிஷ்ஷு. இப்போ நீ ஏன்பா அவ்வளோ பூதைக்கு மாதிரி மேக்கப் போட்டிருக்கா? இதில் பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது பயமாக இருக்குது. போயிடுச்சு. இப்போ B3 எல்லாமே மேலே போயிடுச்சுப்பா. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே அமுக்கணும். நான் இப்போ அங்கே போகிறேன். வந்தாச்சு. எப்படிமா எங்கே ஒரு மரியாதையே இல்லாமல் நீ பாட்டுன்னு போயினே இருக்கிற. அந்த பின்னாடி பக்கம் வந்து ட்ரெண்ட்ஸ் உன்னை பேபிமான்னு கத்துது, கீழே மேக்ஸ் பார்த்து கத்துது. ஓ எங்கே? ஓ இது ஜூடியோ இல்லையா? ஆமாம், ட்ரெண்ட்ஸில் பாபிக்யூ நேஷனில் சாப்பிட்றியா பாப்பா? நான் வீட்டில் ஹாலில் படுத்தேன், பெட்ரூமில் படுத்தேன். அந்த பெட்ரூமில் படுக்க மறந்துட்டேன். நீங்கள் நைட்டு படுத்துட்டு போகலான்னு பார்த்தா நாளைக்கு வேலை இருக்குது, அதனால் சீக்கிரம் போய் ஆகணும். நைட்டாக கிளம்பணும். இந்த நாய்ங்களாம் எதுக்கு வேணான்னு சொல்லுதுங்கன்னா நெட்டு வர மாட்டேங்குதாம்மா, அதனால வீட்டுக்கு போகலாம். இதான் அவன் சொல்லியிருந்தானே, அவனுக்கு வரல. நீ நாளைக்கு லீவ் போடுவேன்னா இருக்கலாம். அது சிக்கன் சாண்ட்விச் வாங்கிட்டு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எனக்கு பசிக்கல, இப்போ பசிக்கல. ரேட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா முறுக்கு சாப்பிட்டேன், அப்புறம் வந்து காஃபி குடித்தேன், அது ஹெவியாக இருக்குது. சாப்பிட்டேன். நான் பார்க்கணும், நான் தூங்கிட்டு இருந்தா நீ அரைச்சிக்கிட்டே அந்த ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். ட்ராமாவில் ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தேன். அதான் இன்னும் பாதி இருக்கு எபிசோட். நல்லா இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட அது என் கதை மாதிரி, அந்த கிங் ஸ்டோரி. உன் கதையா? ராஜா மாதிரி இருந்த என்னை கூப்பிட்டு வந்து இந்த துணியை எடு, அந்த துணியை எடு, காப்பி போடு அப்படின்னு வேலைக்கார மாதிரி நடத்துகிற நீ தான் என்ன. சரி, இன்னும் 15 நிமிஷம் இருக்கா? இன்னும் 15 நிமிஷம் இருக்கா? நீ 15 நிமிஷத்தில் உனக்கு பசி எடுத்துருவோம். ஏதாவது வாங்கணுமா? அது ஹோம் சென்டர்ல போய் பார்த்து வரலான்னு பார்த்தேன். ஹோம் சென்டரில் பார்த்துக்கலாம். ஹோம் சென்டர்லாம் இப்போ பார்க்கக்கூடாது, ஃபைனலாக அப்புறமா பார்த்துக்கலாம். ஹலோ பண்ணுறாங்களா? ஓடியா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்மளுக்கு 2 nights 3 days இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1 night தான் இருக்கிறோம். நேற்று மட்டும்தான் தங்கணும். ஏன்னா முதுகு வலி தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், உருள முடியல நம்மளால, பயங்கரமாக முதுகு வலிக்குது. ஸோ அதனால வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம தாம்பரம் வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஓகே வாங்க போகலாம். எதுக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸு? சட்டை போட்டுக்கிறேன். குளிரோன்ட்டு அவன் பைக் அடாத மழையிலும் பைக் ஓட்டு வருவேன்ட்டு காருக்குள்ள வந்து 2 சொறி நாய் வான்னு கத்தின்னு இருந்ததுங்க. இப்பதான் கொஞ்சம் பிளசண்டா இருக்குது, மழையும் நின்றுச்சு. முதல்ல போய் சாப்பிடுவோம். ஓடியா. நம்ம புது வீட்டில் இருந்துட்டு போய் மூவிலாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்தாச்சு. மணி 12:10 ஆகிப்போச்சு. இப்போ பயங்கர டயர்டாக இருக்கும். வர வழியில் செம மழை. முதல்ல அங்கே ஓஎம்ஆர்ல மழை பெஞ்சிருந்தது. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சோன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஸ்டாப் ஆகி நாங்கள் நேராக வண்டலூர் பக்கம் வரோம். அங்கே ஆரம்பித்த மழை செம மழை. இந்த நம்ம வீட்டு மௌலி என்ன பண்ணா, பைக்கில் தான் நான் வருவேன் அடம் பிடிச்சி ஹெல்மெட்டு 2 ஷர்ட்டு எல்லாத்தையும் மாற்றின்னு போட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துச்சு. நான் யோசிச்சேன் வீட்டுக்கு வந்தேன், ஐயோப்பா அவன் வர வரைக்கும் நம்ம உட்காந்துக்கணுமா அப்படின்ட்டு திக்குன்னு உட்காந்துக்கணும்னு பார்த்தா கட்சியில் வண்டி நிற்கிது. எப்பவுமே வந்துட்டு கூப்பிடுவான், இப்போ கூப்பிடல, என்னன்னு தெரியல. அநேகமாக பாத்ரூம் அழைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால ஓடி இருப்பான். ஒரு வழியாக எல்லாரும் வீட்டில் ரீச் ஆகிட்டோம். மகாராஜா படம் வேற லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு சமகம் வந்துச்சு, ஏன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக போன மாதிரி இருந்ததா.
என்னடா இது ஜாலியா இருக்கணும்னு நினைச்சுதான் நம்ம மூவிக்கு வர்றது, இப்படி போட்டு ரம்பம் போடுறாங்களேன்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் காமெடினா கலகலன்னு சிரிக்கணும், போர் அடிக்கல. ஆனா எனக்கெல்லாம் போர் வச்சுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு மாதிரி தான் நான் இப்படி திரும்பி பாக்குறேன், என்ன இப்படி திரும்பி பாக்குது. திடீர்னு இந்த பிள்ளைங்கள ஒழுங்காவே ரிவ்யூ கேட்க மாட்டேங்குதுங்க, ஆச்சு போச்சுட்டு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா போச்சு படம், நல்லா இருந்தது. குட் ஆக்டிங். அவரு விஜய் சேதுபதி அவரு சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, எக்ஸலண்ட் ஆக்டிங், நல்லா இருந்தது படம். தாராளமா போய் பார்க்கலாம், போய் பாருங்க. மகள் இப்ப வர வர எல்லாம் சென்டிமெண்ட் மூவி, அழுகாட்சி மூவியா எடுக்கிறாங்க. சென்டிமெண்ட் மூவி அந்த சீசன் போல அழுகாட்சி மூவி வித் பாசம் கலந்து மர்டர் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி போய் பார்க்கக்கூடிய படம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்போ அடுத்தது நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது கருடன். நம்ம வீடு கிராஃபரஸ் பிஸியில் இருந்ததுனால கருடன்லாம் பார்க்காம விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பிஸி இல்லை. இதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் டேட் ப்ரிப்பேரிங்கில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் பிஸி ஆகும். அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிஸிலாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.